परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். இந்த பைரவி ஒரு மூவ் பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி என்னை காப்பாத்திக்க தெரியாம நான் உள்ள வரல. எதை எப்படி எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பைரவி அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவ, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டா. இந்த பாஸ் பணம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எனக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான். யூ கேன் கோ. லட்சுமி டீச்சர், டீச்சர் இல்லையா? வெளியே போயிருக்காங்க. நீங்க? அப்படியா? யாரோ அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. இல்ல சார், நாங்க பேசிக்கிறோம். தேங்க்ஸ். அப்ப நான் வரேன் சார். இது ரஜிதா, இது பரத், இவங்க வாணி, என்னோட ஃப்ரெண்ட். சொந்த அண்ணனையே அண்ணியனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. நீங்களா பார்க்கல, அப்படி நான் பார்க்க வச்சிட்டேன். தவறு உங்க மேல இல்லை,
என் மேலதான். எனக்கு பயமா இருக்குக்கா. அண்ணனை பார்த்து தம்பி பயமா இருக்குன்றான். ஆண்டவன் பெருசா இதை விட என்ன தண்டனை கொடுக்கணும்? சேகர், எமோஷன் ஆகாத. எந்த கிளாஸ் படிக்கிறேம்மா? 8th ஸ்டாண்டர்ட். நீப்பா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களை அடிப்பீங்களா? சச்சா, உங்களை சேகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கலாம் மாட்டாரு. ஆசை ஆசையா எத்தனையோ நாள் எங்கெங்கயோ தேடி இப்பதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. பரத் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பொண்ணுதான், ஆனா ஓரளவுக்கு விவரம் தெரியுற வயசுல இருக்க. நான் பேசுறது உனக்கு புரியுதாமா? ம். சின்ன வயசுல உங்களையும் அப்பா, சித்தி, அக்கா எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப அண்ணன் அப்படி இல்லம்மா. சுத்தி சொந்தங்களா இருக்கும்போது அவங்களுடைய அருமை எனக்கு தெரியல. இப்ப யாருமே இல்லாத அனாதையை நிற்கும் போதுதான் அவங்களுடைய அருமையும் எல்லாருடைய அவசியமும் எனக்கு புரியுது. இவங்க யாரும் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாங்க, ஆனா நீங்க எனக்கு திரும்ப கிடைப்பீங்க. என்ன அண்ணன் நான் ஏத்துக்க நம்பித்தான் வந்தேன். என்னை ஏமாத்திடாதீங்கம்மா. இதுக்கு மேல என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணா, இன்னொரு தடவை கூப்பிடு. அண்ணா, அண்ணா. பாத்தியா, பரத் என்ன அண்ணனை கூப்பிட்டான். இந்த உலகத்தில் என்ன மன்னிச்ச முதல் ஆள் இவன் தான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்றுன்னு. அதை இன்னைக்கு தான் உணர்றேன், அனுபவிக்கிறேன். ஐ ஆம் சோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தோடவே சேகர், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாரி. நாம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பார்த்தா உங்க அக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அக்காவா? பைரவி அக்கா. உங்களுக்கு அக்கா, எனக்கு தங்கச்சி. உங்க ரெண்டு பேரையும் அவதான் படிக்க வைக்கிறா. உங்க ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் அவதான் செலவு பண்றா. பைரவி அக்காவை படிக்க வைக்கிறாங்க? ஆமா. ஏன் உங்க லட்சுமி டீச்சருக்கு இதெல்லாம் தெரியுமே? அவங்களோட சொல்லலையா? அவங்க மூலமா தான் பைரவி எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. யாரோ ஒரு ஃபாரினர் தான் எங்க படிப்புக்கு உதவி செய்றாங்கன்னு சொன்னாங்க. பைரவி அக்கா தான் எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி, உங்க ரெண்டு பேரையும் பைரவி அக்காவை பார்க்க கூட்டிட்டு போறோம். ஓகே? சரி. இப்பவே போலாண்ணா. இப்ப வேண்டாம், நான் பெர்மிஷன் வாங்கிட்டு நாளைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? சரி. பயப்படாத பைரவி. நீ பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் பழைய சேகர் இல்லை. பரத்தும் ரஞ்சிதாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு பழசையெல்லாம் மறந்து என்ன அண்ணன் நான் ஏத்துக்கிட்டாங்க. உன்னையும் நான் ஏத்துக்க சொல்ல. உன் வாழ்க்கையில நான் ஏற்படுத்தின வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பாதிப்பு ஏற்படுத்தின எனக்கே அது மறக்க முடியாத கசப்பா இருக்கும்போது பாதிக்கப்பட்ட உன்னால எப்படி மறக்க முடியும்னு எனக்கு நல்லா புரியுது. இத்தனை நாள் நான் பேசினதுக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியாத அளவுக்கு நீ ஒன்றும் குழந்தை இல்லை. ஏன்
குழந்தைய கூட உணர்ந்துட்டாங்க. நீ தான் அவங்கள படிக்க வைக்கிறேன்னு தெரிஞ்சதும் உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் எங்களை படிக்க வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுக்கா. எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. அண்ணனையும் மன்னிச்சிருங்கக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் நிஜமா இருக்கணும், நீடிச்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல பைரவி, இது நிஜம், நிரந்தரமான நிஜம். நான் உன்னை ஒரு நாள் கூட அண்ணனா இல்ல ஒரு மனுஷனை கூட மதிச்சதில்ல. மதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல, அது என் தப்பு பைரவி. நீ மனுஷனா நடந்துக்கலனாலும் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்திருக்கலாம் இல்லையா? மனிதாபிமானங்கிறது மனுஷங்க கிட்ட காட்டுறது. பழைய சேகர் மாதிரி மிருகங்க கிட்ட எப்படி காட்ட முடியும்? என்ன நம்பி என் கூட பேசுறியே, இது போதும் பைரவி. எங்க என்ன எப்பவும் போல திட்டி அனுப்பிச்சுட்டோன்னு பயத்தோட வந்தேன். இவ்வளவு பெருந்தன்மையா பேசி என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. மனசு மாதிரி நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் நானும் மனசை மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். ரஞ்சிதாவையும் பரத்தையும் விட்டுட்டு இப்படி ஜெயிலுக்கு வந்துட்டோமே, அவங்க 2 பேரையும் யார் காப்பாத்துவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த கவலை இல்ல. ஒரு அண்ணனா, ஒரு ஆம்பளையா இப்ப நீ இருக்கேன்னு நான் நிம்மதியா இருப்பேன். ஜெயில எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? உன் மேல சாதாரண குற்றமா சுமத்திருக்காங்க. கொலை முயற்சி குற்றம் சுமத்தியில ஜெயில போட்டிருக்காங்க. பைரவி, அம்மா எதுக்காக? வேண்டாம், குழந்தைங்க முன்னாடி நாம இதெல்லாம் பேச வேணாம். ஏற்கனவே ஜெயில் போலீஸ் கைதிகள்னு புதுசு புதுசா பார்த்து குழம்பி போயிருப்பாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது நான் எல்லா விவரமா சொல்றேன். நீங்க நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், சரியா? சரி. நாங்க வரோம் பைரவி. வரேன்க்கா. பாய். டேய், என்ன டைசி இன்னைக்கு இவ்வளவு அமைதியா வர? ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது டாடி டாடின்னு கத்திக்கிட்டே வருவ. என்னாச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? என்ன ஆட்டோ டிரைவர் ஆச்சு? ஜுரமா? இல்லையே. டேய், விளையாடும் போது எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கோச்சிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். டைசி, 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 ஏய் பேசுடா. என்னாச்சு ஆட்டோ டிரைவர்? ஏன் டைசி பேசாம இருக்கா? ஐயா, வழக்கம் போல் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வர மாதிரியே ஆட்டோவில் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஐயா. எல்லா குழந்தைங்களையும் இறக்கி விட்டுட்டு டெய்ஸி அழைச்சிக்கிட்டு வரும்போது வேகமாக ஓடி வந்து ஒருத்தன் வண்டியில் மோதினாங்க ஐயா. மோதினவன் கீழே விழுந்துட்டான். அவனை துரத்திக்கிட்டு 4 பேர் ஓடி வந்தாங்க ஐயா. வந்த அத்தனை பேரும் அவனை சூழ்ந்து நின்று தாறுமாற வெட்டிட்டாங்க ஐயா. வெட்டினதை டெய்ஸி பக்கத்தில் நின்று பார்த்ததுனால மயங்கி விழுந்துருச்சுங்க ஐயா. நான் அங்கேயே தண்ணி எடுத்து தெளித்து எவ்வளவோ பேசி பார்த்தேங்க ஐயா. எதுவும் பேச மாட்டேன்ருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஐயா. டைசி, டைசி, டைசி. சரி, நீங்க போங்க. வரேங்க ஐயா. டைசி, 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 டேய் பாடுறா, என்ன பாடுறா? என்னடா ஆச்சு? டைசி, டைசி, என்னடா ஆச்சு? டைசிமா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. பேசுடா, பேசுடா செல்லம், பேசுடா. உனக்கு ஒண்ணும் இல்ல. இந்தப்பா, இந்த அம்மா டேசி, இங்க பாரு, இங்க பாரு, பேசுடா கண்ணு, பேசு. தோ அப்பா பாரு, என்ன பாரு, பாட்டிய பாரு. என்ன ஹலோ டாக்டர், ஜெயில டேவிட் பேசுறேன்.
டெய்ஸிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். நீங்க கொஞ்சம் உடனே வர முடியுமா? ஓகே டாக்டர். என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? எங்க போன? ஏன் பேசாம இருக்க? சொல்லு, என்னடா? என்னப்பா டேவிட், இன்னும் டாக்டரை காணோம்? ஃபோன் பண்ணிருக்கேன்லம்மா, டாக்டர் வந்துருவார். டெய்ஸி. என்னாச்சு டேவிட்? டாக்டர் வாங்க. என்ன டாக்டர்? பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஐ திங்க் ஏதோ அதிர்ச்சினால இந்த மாதிரி பேச முடியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல டாக்டர். எனக்கு ஸ்கூல் முடிச்சு வர்றப்ப ஒரு பயங்கரமான கொலையை பார்த்தா அதுலேருந்து பிரம்ம பிடிச்சு போன மாதிரி ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கா டாக்டர். ஓஹோ, பெட்டர் யூ டேக் இட் டு சைக்காட்ரிஸ்ட். அவரால் தான் இதை டயக்னோஸ் பண்ண முடியும். சைக்காட்டிஸ்டா? என்னதான் இருந்தாலும் ஒரு பொன் குழந்தைய சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போன நாளைக்கு மனநோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த பொண்ணுன்னு ஒரு பேர் வந்தா அவ வளர்ந்த பிறகு அவ எதிர்காலத்தையே பாதிக்குமே. ஆஸ் அ டாக்டர், டெய்ஸி முழுமையாக குணமடைய என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸை சொன்னேன். மற்றபடி உங்கள் இஷ்டம். பட் ஒன் திங், டெய்ஸி எப்போ வேணால் திடீர்னு பேசலாம். அது இப்போவோ நாளைக்கோ எப்போ வேணாலும் இருக்கலாம். நான் சொன்னது அவள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு தான். மற்றபடி டெய்ஸி மறுபடியும் பேசுவா. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வரேன். சார் ஒரு நிமிஷம் ஃபீஸ் கொடு. நோ டேவிட், பரவாயில்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. ஃபாதர் ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? இதில் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? கர்த்தர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருமா. அப்ப நான் போய் ஃபாதர் ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்ப்பா. போமா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு நிறை இறைவா, டேவிட் அவர்களின் குழந்தைக்கு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது கருணையால் இந்த குழந்தை டெய்ஸிக்கு பேச்சு கொடும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த குழந்தைக்கு நோய் நொடி இல்லாமல் காத்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயேசுவின் திருவருளால் நீ குணமடைய பிரார்த்திக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த குழந்தை பூரண குணமடைய உன்னை மன்றாடுகிறேன். எங்கள் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்களுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் கண்டிப்பா கர்த்தர் பலன் கொடுப்பார். அதுவும் கூட்டு பிரார்த்தனைக்கு நிச்சயமா துரிதமா பலன் கொடுப்பார். கூடிய சீக்கிரமே டெய்ஸி எல்லாரோடும் சிரிச்சு சந்தோஷமா பேசுவார். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஒவ்வொரு நாளும் நீங்க தவறாம உங்க ஒய்ஃப் போட்டோக்கு ரோஜா பூ வைப்பீங்களே, இன்னைக்கு அந்த போட்டோவை இன்றைய தினத்தில் டேவிட், எஸ்தர் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. டேவிட், எஸ்தரை மணந்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே? முழு சம்மதம். எஸ்தர், டேவிட்டை மணந்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே? எல்லாமல்ல ஆண்டவர் உங்கள் இருவரையும் ரட்சிப்பாராக. இவளுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறத விட தெரியலைன்னு நிச்சயமா சொல்லலாம். ஆனா இவ படிச்சு வளர்ந்ததெல்லாம் நம்ம புனித வளனார் பள்ளியில தான். இவ குழந்தையிலே நெருப்பு சுட்டா கூட அலற முடியாத குழந்தையா கர்த்தர் படைச்சிட்டார். பிறவியிலே எஸ்தர் பேசுறத மத்தவங்க கேட்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் கடவுள். அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழணும் தான் சராசரியா எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் அப்படி ஆசைப்படலை. வாழ்க்கை ஒரு பயனுள்ள விஷயம். ஆனா அதை பயன் கருதாம வாழணும்னு நினைச்சேன். யாருக்கு எது கிடைக்கலையோ அவங்களுக்கு அது கிடைச்சா அதோட அருமை தெரிஞ்சு கொண்டாடுவாங்க. அது பணமோ பாசமோ சொந்தமோ நட்போ காதலோ எதுவோ வேணாலும் இருக்கலாம். எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஏதாவது குறையோட தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு ஏங்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட ஒரு அர்த்தமுள்ள அன்பான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எஸ்தரை முத சர்ச்சில் சந்திச்சேன். எதையும் எதிர்பார்க்காம எஸ்தரை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்தால எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தின் அடையாளமா எஸ்தர் கர்ப்பமானா பிரசவ நாளும் வந்துச்சு. எப்படியோமா நல்லபடியா பிரசவம் முடிஞ்சது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். நார்மலா குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நேரத்திலே வீர்னு கத்திட்டாலும் குழந்தைய குளிப்பாட்டி பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். ஆனா உங்க குழந்தை அழவே இல்லைங்க. வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிழ்ந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம்.